ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிஆர்கோ ஃபர்னிச்சரில் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து 6.25க்கு 5 அடி பாக்ஸு கட்டில் 5க்கு 5 கால் போட்டது பாருங்கள். நம்ம கஸ்டமர் வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காண்டி நம்ம தெளிவாக நம்ம போடுறோம் பாருங்கள். இந்த பெட்டுக்கும் கீழே இந்தமாரி ஒரு பீஸை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம பெட்ரு அதை வந்து ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸு கட்டில் பொறுத்தளவில் கீழே வந்து நமக்கு ஒரு இன்ச்சில் அந்த பெட்டுக்கும் கீழே நம்ம மர பீஸ் கொடுத்துருக்க மாரி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டு இப்போ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. இது ட்ராயரு, ஒரு சைடு ட்ராயரு, இந்த சைடு வந்து நமக்கு ஃபுல் அடைப்பு, மேலே ஓப்பன் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கால் சைடை நம்ம ஃபிட் பண்ணோம் பாருங்கள். ஃபிட் பண்ணும்போது இந்த ட்ராயரை கலத்தி கையில் எடுத்துடணும். இந்த ட்ராயரை அதை சாவியை லூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுத்தால் போதும், கிளியராக வந்துடும். இங்கே பாருங்கள், அது ஃப்ரீயாக ஈஸி தான், ரொம்ப ஈஸி. அதை வந்து சைடை டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த போல்ட்டையும் அதேமாரி நம்ம பையன் தள்ளுற மாரி நான் பாருங்கள், இந்த போல்ட்டுங்க வந்து இந்த சைடு இப்போ உள்ளே காட்டுறோம் பாருங்கள். இந்தமாரி இருக்கும், ஈஸி தான் நம்ம போடுறதுக்கு. இது வந்து நம்ம செட்டிநாடு போல்ட் வந்து நமக்கு எட்டாது. இது 5 இன்ச்சு கால் ஒன்றா இருக்கனால இந்த போல்ட் வந்து கிளியராக நமக்கு எட்டாது. அது நமக்கு டைட்டும் சரியாக கிடைக்காது. அதனால நம்ம இந்த போல்ட்டு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி ஃபிட் பண்ணால் போதும், ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பேனர் மட்டும் போதும், உங்களுக்கு தூக்க வேண்டாம். இதேமாரி 1 இன்ச்சு பீஸை கொடுத்து உங்களுக்கு சூப்பராக ஃபிட் பண்ணிடலாம் பாருங்கள். ஆனால் போல்ட்டை மொத்தம் நீட்டாக டைட்டு நல்ல டைட் வச்சுருங்க பாருங்கள். இது உள்ளே வந்து இப்படி நம்ம போல்ட்டை இந்தமாரி வெளியே ஃப்ரீயாக உங்களுக்கு தெரியும். அழகாக ஈஸியாகிட்டு கையை போட்டு அது 2 சைடுமே நமக்கு தெரியும். அந்த 2 சைட்லேயுமே 2 ட்ராயருமே கலத்தி எடுத்துகிட்டு நம்ம அந்த போல்ட்டை முறுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சைடு இப்போ நம்ம முறுக்கியாச்சு. பாக்ஸு கட்டில் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைன்னா கால் பண்ணுங்கள், மறக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஃபுல் மரத்தால் பண்ணது. கஸ்டமர் இந்த கலர் நமக்கு வேணும்னு சொன்னாலும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கலரு நாகப்பழ கலர் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம அடிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், ஃபுல் மரம், எந்த இதுவுமே ஃப்ளேவுட்டாக எம்டிஎஃப் இருக்காது பாருங்கள். 5க்கு 5 கால் கஸ்டமர் கேட்டாங்க, அந்தமாரி நம்ம சூப்பராக நம்ம பண்ணினா வேலை முடிச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு பாலிஸும் அருமையாக இருக்கும் நமக்கு வந்து பாருங்கள். நீங்கள் கஸ்டமர் சொன்ன மாரி நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ஒரு சைடு ட்ராயரு. அதே இது வந்து நமக்கு இப்போ இந்த ட்ராயர் சைடு வந்து மாறி வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தலை சைடை எடுத்து நீங்கள் இந்த லாஸ்ட்டில் ஃபிட் பண்ணிட்டு இந்த கால் சைடை எடுத்து அந்த சைடு ஃபிட் பண்ணாலே உங்களுக்கு சைடு மாறிடும். ஏன்னா உங்களுக்கு 2 சைடும் ஃப்ரீயாக ஃபிட் பண்ண மாரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிற பண்ணி உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம இதை நம்ம மாற்றி ஃபிட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும் பாருங்கள். புதுங்களா எப்படி இருக்குது பாக்ஸ் கட்டில். இந்தமாரி ஓப்பன் டபுள் சைடு, அந்த சைடு 3 ட்ராயரு பாருங்கள். டிசைன்லாம் பாருங்கள். கஸ்டமர் சொன்ன மாரி சூப்பராக நம்ம போட்டு கஸ்டமர் சொன்ன கலரும் நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்கள். போல்ட்டு இந்தமாரி முறுக்கணும், ரொம்ப ஈஸி. கீழே ஒரு இன்ச்சு பீஸை மட்டும் கொடுத்தாலே போதும். சாதா கட்டில்னா கூட நமக்கு ஒசரத்துக்கு கீழே ஸ்டூவில் கொடுத்து அதுக்கு மேலே பெட்டை போட்டு அப்படிலாம் நம்ம கஷ்டப்படணும். இந்த பாக்ஸு கட்டில் பொறுத்தளவில் நமக்கு ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஆனால் தூக்குறதுக்கு தான் கஷ்டம். நல்ல வெயிட் இருக்கும், தூக்க முடியாது. அதுக்கு ஆள் கண்டிப்பாக பார்த்துடணும். தூக்கி கொண்டு போகிறதுக்கு மட்டும் ஆள் பார்த்துடணும். ஃபிட் பண்ணது ரொம்ப ஈஸி பாருங்கள், எவ்வளவு அருமையாக இருக்குன்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.